ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு சில்லுன்னு ஒரு குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொறு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு வடை செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு நான் மோர் எடுத்திருக்கேன். ஏன்னா வாழைப்பூ மோரில் போட்டால் கருக்காது. நம்ம வடைக்கு எப்பயும் போல் பருப்பு வடைக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். வாங்க அதில் உள்ள பெட்டல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்க பூலேருந்து இந்த நரம்புன்னு சொல்லுவாங்க, இந்த நரம்பையும் அந்த ஒரு அட்டை மாதிரி இருக்குது இல்லையா, அது ரெண்டையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நீங்கள் மோரில் போட்டுருங்க. அப்போ வாழைப்பூ கருக்காது. இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலி வாழைப்பூவை நீங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் மோரில் போட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இது எல்லாத்தையும் குருவாக அரைஞ்சிக்கலாம். நம்ம அரைஞ்ச வாழைப்பூ கூடயே கடலைப்பருப்பையும் அரைச்சி போட்டாச்சு. அதில் வெங்காயம் தேவையான அளவு போட்டாச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் கொஞ்சமாக இதில் இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு சிட்டிகை சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வடை போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வாழைப்பூலாம் அதில் உவர்ப்பு தன்மை இருக்கும், நமக்கு ரொம்பவுமே நல்லது. பாருங்கள் வடை இவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம வடை எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. எடுத்து வச்சுருக்க வடையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கிளைமேட்டுக்கு இப்படி ஒரு வடையும் டீயும் வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் வடை எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.